வணக்கம். தேர்தல் எண்கள் அது ஒரு கதை சொல்லும். ஆனா சில சமயம் அது முழு கதையும் சொல்லாது. திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதி மேலோட்டமா பார்த்தா ஒரு கட்சியோட கோட்டை மாதிரி தெரியலாம். ஆனா அந்த எண்களுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ஆழமான கதை என்ன? வாங்க அதை விரிவா பார்ப்போம். 65%. யோசிச்சு பாருங்க. 2021 தேர்தல்ல ஜெயிச்ச திமுக வேட்பாளருக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் இது. இது சாதாரண வெற்றி இல்ல, ஒரு இமாலய வெற்றி. இந்த நம்பரை பார்த்தா யாருக்கு தான் இந்த தொகுதி ஒரு அசைக்க முடியாத கோட்டைன்னு தோணாது? ஆனா நாம கொஞ்சம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுத்தினா, அதாவது வெறும் 5 வருஷம் முன்னாடி 2016க்கு போனா, அப்போ நிலைமையே வேற. அதிமுக கிட்டத்தட்ட 50% வாக்குகளோட முன்னணியில இருந்துச்சு. ஆனா 2021ல திமுக 65% வாங்க அதிமுகவோட வாக்கு வங்கி வெறும் 18% சரிஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கம்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய வெற்றி. அப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இந்த தொகுதி இனிமேல் அவங்களுக்கு ஒரு நிரந்தர கோட்டை தானா? இந்த கேள்விக்கான பதில் அவ்ளோ சுலபமானது இல்ல. ஏன்னா இந்த பெரிய எண்களுக்கு பின்னால மக்களோட உண்மையான மனநிலை வேறொரு கதைய சொல்லுது. அந்த உண்மையான கதையை தெரிஞ்சுக்க நாம தேர்தல் புள்ளி விவரங்களை தாண்டி கள நிலவரத்துக்கு போகணும். ஏன்னா அவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருந்தாலும் மக்களோட முக்கியமான அன்றாட தேவைகள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கு. முதல்ல அடிப்படை தேவையான தண்ணி பிரச்சனை. நினைச்சு பாருங்க, ரொம்ப காலமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வந்திருக்கு. இப்போ மே 2024ல தான் தினமும் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ரோடு. நகரத்துல பல சாலைகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்புறம் வேலை வாய்ப்பு, அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதனால இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போற நிலைமை. கடைசியா கல்வி. அரசு பள்ளி மாணவர்கள்ல 209 பேர்ல வெறும் 39 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளால மக்களுக்கு கோபம் வர்றது இயல்புதானே. குறிப்பா உறையூர்ல தண்ணி மாசுபட்டப்போ தொகுதி எம்எல்ஏ வரலங்கிற கோபம் மக்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. நாம புறக்கணிக்கப்படுறோமோன்னு ஒரு உணர்வு மக்களுக்கு வந்தா அது எவ்வளவு வலிய தரும். இதுதான் மக்களோட மனநிலைய நேரடியா காட்டுது. சரி, ஒரு பக்கம் மக்கள் அதிருப்தி, இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய வெற்றி. இது எப்படி ஒத்துப்போகுது? இதற்கான விடை அது வாக்குப்பதிவு சதவீதத்துல ஒளிஞ்சிருக்கு. ஒரு குடிமகனோட மாண்பு அவனோட குரல் கேட்கப்படுறதுல தான் இருக்கு. அந்த குரல் வாக்குச்சாவடியில ஒலிக்காத போது நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த எண்களை நல்லா பாருங்க. 2011ல கிட்டத்தட்ட 81% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அது படிப்படியா குறைஞ்சு 2016ல 75% ஆகி 2021ல வெறும் 68% வந்திருக்கு. இது ஏதோ மக்கள் சோம்பேறித்தனமா ஓட்டு போட வரலன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. மக்கள் ஓட்டு போட வராம வீட்ல இருக்கிறது கூட ஒரு விதமான எதிர்ப்பு தான். நம்ம பிரச்சனைய யாருமே கண்டுக்கல, நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுன்னு அவங்க நினைக்கிறப்போ அது வாக்குப்பதிவு சதவீதத்துல இப்படித்தான் பிரதிபலிக்குது. இது ஒரு வகையான அமைதியான போராட்டம். சரி, இப்போ அந்த முக்கியமான முரண்பாட்டுக்கு வருவோம். மக்கள் அதிருப்தியா இருக்காங்க, ஓட்டு போட வர்றவங்களும் குறைஞ்சிட்டே வர்றாங்க. ஆனா எப்படி இவ்ளோ பெரிய வெற்றி சாத்தியமாச்சு? இத புரிஞ்சுக்க நம்ம அந்த வெற்றியின் உள்கட்டமைப்ப, அதோட அனாட்டமிய பார்க்கணும். வெற்றி பெற்ற வேட்பாளரை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட பலம் என்ன? அவர் ஒரு மூத்த தலைவர், ஒரு அமைச்சர், கட்சி இயந்திரம் அவர் கையில இருக்கு, அரசாங்க செல்வாக்கு இருக்கு. ஆனா அதே சமயம் பலவீனம் என்ன? உள்ளூர் மக்கள் மத்தியில அதிருப்தி, முக்கியமான நேரத்துல தொகுதிக்கு வர்றதில்லைங்கிற புகார், அடிப்படை வசதி குறைபாடுகள். 2 பக்கமும் நாம எடை போட்டு பார்க்கணும். உள்ளூர்ல நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னா அவரோட சொந்த கட்சிக்காரங்களே அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கட்சிக்காரங்களுக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒரு ஆழமான தொடர்பின்மையை காட்டுது. இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் தொகுதியோட சமூக கணக்குகள். ஒரு குறிப்பிட்ட சமூகங்களோட வாக்குகள் ஒரு பக்கம் உறுதியா விழும்போது எதிர்க்கட்சிகளுக்கு போக வேண்டிய வாக்குகள் பல கட்சிகளுக்கு பிரிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட 17% வாக்குகள் இப்படி சிதறம்போது மக்கள் மத்தியில அதிருப்தி இருந்தா கூட தேர்தல் கணக்குல ஜெயிக்கிறது சுலபமாகிடுது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஆளுமைங்கிறது எப்பவுமே உள்ளூர்ல இருந்து தான் தொடங்கணும். அரசியல்ங்கிறது வெறும் தேர்தல் வியூகம் இல்ல, அது தினசரி களப்பணி. இதை நாம ஸ்ட்ராட்டஜி வர்சஸ் ஆபரேஷன்ஸ் சொல்லலாம். ஒரு பெரிய செல்வாக்குள்ள தலைவரை வேட்பாளரா நிறுத்துறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா தெருவுல ரோடு போடுறது, குழாயில தண்ணி வரதை உறுதி பண்றது, இதெல்லாம் ஆபரேஷன்ஸ். இந்த ஆபரேஷன்ஸ் சரியா நடக்கலன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியும் மக்கள்கிட்ட ஈடுபடாது. ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையை தான் பார்க்கறாங்க. ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எந்த ஒரு அரசியல் செயல்பாட்டிலையும் மக்களோட தனிப்பட்ட தகவல்களை கையாளும் போது அவங்களோட தனியுரிமைக்கும் ஒப்புதலுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம நாட்டின் சட்டங்களும் இதைத்தான் வலியுறுத்துது.
ஒரு மிகப்பெரிய தேர்தல் வெற்றி மக்களோட திருப்திக்கு ஒருபோதும் உத்தரவாதம் கிடையாது. தேர்தல் வெற்றிங்கிறது ஒரு கணக்கு, ஆனா மக்கள் மனசை ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கலை. அப்போ ஒரு தலைவருக்கும் வாக்காளருக்கும் இடையிலான அந்த சமூக ஒப்பந்தம் ஒரு பெரிய தேர்தலுக்கு பிறகும் உடைய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த வெற்றி ஒரு தொடக்க புள்ளியா இல்ல ஒரு எச்சரிக்கை மணியான்னு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் தேடுறது அதுதான் ஜனநாயகத்தோட உண்மையான சவால். நீங்களும் ஒரு மக்கள் மைய தலைவராகி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்புனா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழையுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.